அனைவருக்கும் வணக்கம். அனந்தமூர்த்தி ஃப்ரம் எவர்கிரீன் கார்டன் சேனல் கோயம்புத்தூர். ஸோ இந்த வீடியோ ஒரு மிக முக்கியமான வீடியோங்க. நிறைய பேரண்ட்ஸும் ஸ்டூடெண்ட்ஸும் நம்மக்கிட்ட டவுட் கேட்குறாங்க. சார், இந்த வருஷம் இப்படி நடக்குமா? இதனால் என்ன அட்வான்டேஜஸ் என்ன டிஸ்அட்வான்டேஜஸ் அப்படின்னு பார்க்கலாங்க. ப்ரைவேட் மெடிக்கல் காலேஜஸ் ஃபீஸ் தமிழ்நாட்டில் ப்ரைவேட் மெடிக்கல் காலேஜஸில் கவர்மெண்ட் கோட்டா, மேனேஜ்மெண்ட் கோட்டா. இந்த கவர்மெண்ட் கோட்டாலையும் மேனேஜ்மெண்ட் கோட்டாலையும் கவர்மெண்ட் ஃபிக்ஸ் பண்ண ஃபீஸ் வேறுங்க. கவர்மெண்ட் வந்து உங்களுக்கு கவர்மெண்ட் கோட்டாக்கு 4.25, அதை டெவலப்மெண்ட் ஃபீஸ் வருஷம் வாங்கிக்கலாம். ஒரு 4.25 மேக்ஸிமம்ங்க. அதே மாதிரி மேனேஜ்மெண்ட் கோட்டாக்கு 12.5 lakhs மேக்ஸிமம். பட் எல்லா காலேஜ்லேயும் கவர்மெண்ட் கோட்டாவில் எக்ஸ்ட்ரா ஃபீஸ் வாங்குறாங்க, அதே மாதிரி மேனேஜ்மெண்ட் கோட்டாலையும் எக்ஸ்ட்ரா ஃபீஸ் வாங்குறாங்க. அப்போ இந்த செலெக்ஷன் கமிட்டியில் ஃபீஸ் பே பண்ணிக்கலாம் அப்படிங்கிற மாதிரி ஒரு இன்ஃபர்மேஷன் உங்களுக்கு எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்குது. பட் அது ஒரு பேட்டியில் கொடுத்துருந்தாங்க. இந்த மாதிரி இந்த வருஷம் செலெக்ஷன் கமிட்டியில் ஃபீஸ் பே பண்ணுற மாதிரி வரலாம். இந்த வருஷம் இன்ஜினியரிங் கவுன்சிலிங்லேயே கொண்டு வந்திருக்காங்க. யாருக்கு கொண்டு வந்திருக்காங்கன்னா, அப்கிரேட் பண்ணி இன்ஜினியரிங் கவுன்சிலிங்கில் அப்கிரேட் பண்ண ஆப்ஷன் உள்ளவங்க அப்வர்ட் மூவ்மெண்ட் கொடுத்தோம் அப்படின்னா நம்ம டிஎஃப்சியில் போய் டியூஷன் ஃபீஸ் பே பண்ணணும். டியூஷன் ஃபீஸ் மட்டும்தான் பே பண்ணணுங்க. அடிஷனல் ஃபீஸ் அங்கே பே பண்ணுற மாதிரி கேட்க மாட்டாங்க. அப்போ கவர்மெண்ட் ஃபிக்ஸ் பண்ண ஃபீஸ் 50,000 டிஎஃப்சியில் இந்த வருஷம் பே பண்ண போகிறாங்க. இன்ஜினியரிங் அட்மிஷன் நீங்கள் முதல்ல புரிஞ்சுக்குங்க. இன்ஜினியரிங் அட்மிஷனில் இந்த வருஷம் அப்வர்ட் மூவ்மெண்ட் கொடுத்தவங்க கண்டிப்பாக டிஎஃப்சியில் போய் ஃபீஸ் பே பண்ணணும். இன்றைக்கி ரிசல்ட் வந்திருக்கும். யாராருக்கு அப்வர்ட் மூவ்மெண்ட் கொடுக்குறாங்களோ அவங்க எல்லாமே என்ன பண்ணணும், டிஎஃப்சியில் போய் டியூஷன் ஃபீஸ் பே பண்ணுவாங்க. அப்போ இந்த டியூஷன் ஃபீஸ் பே பண்ணதுக்கப்புறம் காலேஜில் போனால் வேறு எக்ஸ்ட்ரா ஃபீஸ் கேட்பாங்களா அப்படிங்கிற ஒரு சந்தேகம் உங்களுக்கும் வரும். அதே மாதிரி தான் மெடிக்கல் கவுன்சிலிங்கில் செலெக்ஷன் கமிட்டியில் ஃபீஸ் பே பண்ண சொன்னாங்கன்னா ப்ரைவேட் மெடிக்கல் காலேஜில் கவர்மெண்ட் மெடிக்கல் காலேஜ் மாதிரி 13,610 பே பண்ணால் பிரச்சனை கிடையாதுங்க. அங்கே ஃபீஸ் குறைவு. பட் ப்ரைவேட் காலேஜில் 4,25,000 டியூஷன் அல்லது டியூஷன் ஃபீஸ் பே பண்ண சொல்லுவாங்களா அப்படிங்கும்போது அங்கே டியூஷன் ஃபீஸ் பே பண்ண நீங்கள் பண்ணிட்டீங்க. அப்போ கல்லூரிகளில் டியூஷன் ஃபீஸ் தவிர வேறு ஃபீஸ் வாங்க மாட்டாங்களா அப்படிங்கிற டவுட்டு தான் நம்ம இதை டிஸ்கஸ் பண்ண போகிறோங்க. புரியுதுங்களா? இப்போ டிஎன் மெடிக்கல் செலெக்ஷனில் ப்ரைவேட் மெடிக்கல் காலேஜில் டியூஷன் ஃபீஸ் பே பண்ண சொல்கிறாங்க. நம்ம டியூஷன் ஃபீஸ் பே பண்ணிடுறோம். இதை தவிர வேறு கட்டணம் வாங்க மாட்டாங்களா? அப்போ இதனால் நம்ம வந்து டியூஷன் ஃபீஸ் மட்டும்தான் நம்ம கட்டுற மாதிரி வருமா சார் அப்படிங்கிற ஒரு கேள்விகள் நிறைய கேட்குறாங்க. இதை வந்து நீங்கள் முதல்ல புரிஞ்சுக்கணும். நான் ப்ராக்டிக்கலாக என்ன நடந்துகிட்டு இருக்குது அப்படிங்கிறதான் சொல்ல போகிறேன். இன்ஜினியரிங் காலேஜஸில் என்ன நடந்துகிட்டு இருக்குது, ஸ்கூல்லலாம் என்ன நடந்துகிட்டு இருக்குது, கல்லூரிகள் என்ன நடந்துகிட்டு இருக்குது அப்படிங்கிறதான் நம்ம சொல்ல போகிறோம். இதை பிடிச்சிருந்தால் நீங்கள் ஃபாலோ பண்ணுங்கள். இப்போ நீங்கள் இன்ஜினியரிங் காலேஜஸில் கூட டியூஷன் ஃபீஸ் 50,000, ஃபார் அக்ரிடேட் கோர்சஸ் 55,000, நான் அக்ரிடேட் கோர்சஸ் 50,000 இருந்தாலுமே ஒரு சில கல்லூரியில் 75,000 வாங்குறாங்க, ஒரு சில கல்லூரியில் 1,00,000 ஃபீஸ் வாங்குறாங்க, ஒரு சில கல்லூரியில் 1,50,000 வரைக்கும் ஃபீஸ் வாங்குறாங்க. கவர்மெண்ட் கோட்டாக்கு நான் சொல்கிறது கவர்மெண்ட் கோட்டாக்கு. அதே மாதிரி தான் மெடிக்கல் செலெக்ஷன்லையும் ப்ரைவேட் மெடிக்கல் காலேஜில் அடிஷனல் ஃபீஸ் வாங்கத்தான் செய்கிறாங்க. அது உங்களுக்கு எல்லாருக்குமே தெரியும். பட் இந்த மாதிரி டிஎன் மெடிக்கல் செலெக்ஷனில் போனதுக்கப்புறம் நம்ம எக்ஸ்ட்ரா ஃபீஸ் வாங்க மாட்டாங்க அப்படின்னு நினச்சிடாதீங்க. என்ன சார் நீங்கள் நெகட்டிவாக சொல்கிறீங்க அப்படின்னு நினைக்காதீங்க. ஏன்னா கல்லூரிகளுக்கும் ஃபீஸ் வாங்குறதுக்கு நிறைய வழிமுறைகள் இருக்குது. ஏன்னா ஒரு சில கல்லூரிகளில் இப்போ பேரண்ட்ஸ் போய் ஸ்டூடெண்ட்ஸுக்கிட்ட கேட்ட போது கூட ஒரு சில அந்த கல்லூரியை சொல்ல விரும்பலை. அது கேமராவில் வாட்ச் பண்ணுறாங்க, ரொம்ப நேரம் பேச முடியாதுங்க அப்படின்னு சொல்கிற கல்லூரிகளும் இருக்கத்தான் செய்யுது. ஃபீஸ் டீட்டெயில்ஸ் வந்து சீனியர் ஸ்டூடெண்ட்ஸும் ஒரு சில கல்லூரியில் சொல்கிறாங்க. நேரடியாக கல்லூரியில் போய் ஒரு பேரண்ட்ஸ் கேட்டாங்கன்னா எங்களை கேமராவில் பார்த்துட்டு இருக்காங்க சார், ரொம்ப நேரம் பேச முடியாது அப்படின்னு சொல்கிற கல்லூரிகளும் இருக்குதுங்க. அப்போ கண்டிப்பாக அது ப்ரைவேட் காலேஜஸ் பொறுத்த வரைக்கும் அடிஷனல் ஃபீஸ் காலேஜ் டு காலேஜ் மாறும். அது வாங்குறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது அப்படிங்கிறத புரிஞ்சுக்குங்க. ஏன்னா நம்ம அதை மட்டும் தான் வாங்குவான்னு நினச்சது காலேஜ் செலக்ட் பண்ணதுக்கப்புறம் இது மாதிரி இன்ஜினியரிங் காலேஜஸில் நிறைய இஷ்யூஸ் வந்திருக்குது. அது ஒரு சில கல்லூரியில் போய் செலக்ட் பண்ணி போயிடுறாங்க. அதுக்கப்புறம் 50,000 ஃபீஸ்னால் 1,50,000 ரூபா கட்ட முடியல அப்படின்னு சொல்லி திரும்பி வர்றாங்க. ஸோ அதே மாதிரி நம்ம 4,50,000 சொல்லி நீங்கள் எடுத்துகிட்டு போயிடுவீங்க. ஒருவேளை இது சர்க்குலரில் வந்தால், இப்போ சர்க்குலரில் வந்திருக்கா அப்படிங்கிறது ஒரு கேள்விக்குறி. டிஎன் மெடிக்கல் செலெக்ஷனில் போட்டிருக்காங்களா, இல்லை கவர்மெண்ட் ஆர்டர் ரிலீஸ் பண்ணியிருக்காங்களா அப்படிங்கிறதெல்லாம் நீங்கள் பாருங்கள். ஒருவேளை அது உண்மையாக இருக்கிற பட்சத்தில், ஒருவேளை இந்த டிஎன் மெடிக்கல் செலெக்ஷனில் ஃபீஸ் கலெக்ட் பண்ணாங்கன்னா அப்போ எக்ஸ்ட்ரா ஃபீஸ் வாங்க மாட்டாங்களா அப்படிங்கிறத ஒரு கேள்விக்குறி அப்படிங்கிறது நம்மளுடைய வியூங்க, நம்மளுடைய கருத்தை சொல்கிறோம். உங்களுக்கு எதிரான கருத்து கிடையாது, நம்மளுடைய கருத்து. கண்டிப்பாக வாங்குறதுக்கான வாய்ப்புகள் இருக்கலாம். அடுத்தது இது நடைமுறைக்கு வருமா அப்படின்னா இது நடைமுறைக்கு வரலாம்.
பட் இது நடைமுறைக்கு வரதில் ஃபார் எக்ஸாம்பிள் ரொம்ப சிக்கல்கள் இருக்குது. ஏன்னு கேட்டிங்கன்னா இப்போ ஆல் இண்டியா கோட்டா கவுன்சிலிங் கூட 18 lakhs ஃபீஸ் வாங்குறாங்களா, டீம்டு யூனிவர்சிட்டியில் 2 lakhs தான் கட்ட சொல்கிறாங்க ரெஜிஸ்ட்ரேஷனுக்கு. அப்போது அங்கேயும் பார்த்தீங்கன்னாலுமே தமிழ்நாட்டை தவிர மற்ற மாநிலத்தில் 18 lakhs 19 lakhs டீம்டு யூனிவர்சிட்டியில் வாங்குறாங்க. அதே தமிழகத்தில் 25 lakhs வரைக்கும் வாங்குறாங்க. ஏன் வாங்குறாங்க? இப்போ நீங்கள் அதர் ஸ்டேட்டில் கேரளா, கர்நாடகா போல ஸ்டேட்டில் பார்த்தீங்கன்னா டீம்டு யூனிவர்சிட்டிக்கு மேக்ஸிமமே 18 lakhs தான் ஃபீஸ் வாங்குறாங்க. பட் தமிழகத்தில் 24 lakhs வரைக்கும் ஃபீஸ் வாங்குறாங்க. ஹாஸ்டல் ஃபீஸ் எல்லாமே 22 lakhs வாங்குறாங்க. 4 lakhs 5 lakhs டீம்டு யூனிவர்சிட்டி அதிகம் வாங்குறாங்க. இப்போ இது நம்ம அதை தடுக்க முடியுமானா அது நம்ம கையில் கிடையாது. இதெல்லாம் அரசாங்கம் செய்ய வேண்டிய வேலைங்க. அப்போ இது மாதிரி செஞ்சாலுமே நம்ம கவனமாக இருக்கணும். ஒருவேளை எக்ஸ்ட்ரா ஃபீஸ் கிடைச்சிட்டா கேட்டாங்கன்னா என்ன பண்ணுறது? நான் உங்களுக்கு இது நல்ல சிஸ்டம் தான். பட் இதை பேஸ் பண்ணி கல்லூரிகளுக்கு அது நடைமுறை சாத்தியமா அப்படிங்கிறதே நீ பார்க்கணும். ஏன்னா கல்லூரிகளில் கண்டிப்பாக வாங்குறதுக்கான வாய்ப்புகள் இருக்கலாம் அப்படிங்கிறது நம்மளுடைய கருத்து. இப்போ அந்த ஆஸ்பெக்ட் பார்க்கும்போது ஏன் கவனம் தேவை அப்படின்னு நான் சொல்கிறேன்னா, இது ரொம்ப ரொம்ப முக்கியம். ஏன் கவனம் தேவை சார் அப்படின்னா, நம்ம 4 லட்சம் தான் இருக்கும் அப்படின்னு சொல்லி காலேஜில் எடுத்துடுறோம். அங்கே போனது வரைக்கும் ஒரு சில கல்லூரிகளில் 3 லட்சம் எக்ஸ்ட்ரா வாங்குறான்னு வச்சுக்கோங்க. அப்போ நம்ம கட்ட முடியாமல் போகுது அப்படின்னா அந்த இடத்துல மிகப்பெரிய கேள்விக்குறி வருங்க. அப்போ நீங்கள் இந்த மாதிரி ஒரு சிஸ்டம் வரும்போது, அது செலெக்ஷன் கமிட்டியில் ஃபீஸ் கட்டிக்கலாம்னு ஒரு சிஸ்டம் வந்துட்டால் நீங்கள் கண்டிப்பாக ஃபீஸ் அந்த காலேஜில் எவ்வளவு வாங்குறாங்க அப்படிங்கிற தெளிவாக தெரிஞ்சுட்டு நீங்கள் காலேஜை செலக்ட் பண்ணுங்கள். ஏன்னா நம்ம வாங்க மாட்டாங்கன்னு நினச்சிட்டு நம்ம கல்லூரிக்கு எடுத்துகிட்டு அந்த கல்லூரியில் போய் அடிஷனல் ஃபீஸ் லைக் லெபார்டரி ஃபீஸோ, டெவலப்மெண்ட் ஃபீஸோ, அதர் ஃபீஸ், புக் ஃபீஸ், டிரான்ஸ்போர்ட் ஃபீஸ் இந்த மாதிரிலாம் வாங்குற பட்சத்தில் அது நமக்கு ரொம்ப கஷ்டமான சூழ்நிலைக்கு இருக்குங்க. அப்புறம் இந்த அட்வான்டேஜஸ் அண்ட் டிஸ்அட்வான்டேஜஸ் இதில் என்னன்னா, உங்களுக்கு அங்கேயே அட்மிஷன் கன்ஃபார்மாக நீங்கள் பே பண்ணிடுறீங்க. இந்த இடையில விட்டுட்டு போக மாட்டாங்க. ஏன்னா 4 லட்ச ரூபா கட்டுறதுனால கன்ஃபார்மாக அட்மிஷன் செலக்ட் பண்ணுறவங்க தான் போவாங்க. கண்டிப்பாக அட்மிஷன் செலக்ட் பண்ணுறவங்க தான் போவாங்க. இந்த மாதிரி நிறைய 25,000 கட்டினா, நான் லாஸ்ட் டைம் கூட சொன்னேன், இதை ஃபீஸ் அதிகப்படுத்தினா நிறைய ப்ராசஸ் ஆன்லைனில் சால்வ் ஆகும்னு சொன்னப்போ இப்போ நிறைய பேர் அது கூட சொன்னாங்க, ஏன் சார் அவ்வளோவில் கட்ட முடியுமா அப்படின்னு. பட் இந்த மாதிரி வரும்போது நிறைய மாணவர்கள் தேவையில்லாமல் கவுன்சிலிங்கில் கலந்துக்க மாட்டாங்க ப்ரைவேட் மெடிக்கல் காலேஜஸில். பட் இன்னொரு ப்ராப்ளம் என்னென்னா, டிஸ்அட்வான்டேஜஸ்னால் நம்ம ஒரு சிலர் காலேஜில் சேர்ந்துட்டு ஃபர்ஸ்ட் ரவுண்டில் ஜாயின் பண்ணிட்டு அந்த காலேஜ் பிடிக்கல. இப்போ டிஸ்கன்டினியூ பண்ணிட்டு வராங்கன்னா, அல்லது வேறு காலேஜில் ஆர்டர் வாங்கிட்டு வர்றாங்க, திருப்பி சேராமல் விடுறாங்கன்னா அந்த காலேஜிலேருந்து ஒரு டிடியை வாங்கிடலாம். பட் இங்கே பொறுத்த வரைக்கும் நீங்கள் டிஎன் மெடிக்கல் செலெக்ஷனுக்கு ரிக்வஸ்ட் பண்ணி அந்த காலேஜில் கூட 10 நாளில் டிடி வாங்கிடலாம். பட் கவர்மெண்ட் பொறுத்த வரைக்கும் அந்த ப்ராசஸ் எல்லாம் முடிஞ்சதுக்கப்புறம், இந்த கவுன்சிலிங் ப்ராசஸ் 2 months முடிஞ்சதுக்கப்புறம் தான் உங்களுக்கு அந்த 4 லட்சம் வரக்கு வாய்ப்பு இருக்குங்க. இமீடியட்டாக கிடைக்காது. ஏன்னா கவர்மெண்ட் ப்ராசஸ் அப்படி தான் இருக்குங்க. இதே மாதிரி பார்த்தீங்கன்னா ஆல் இண்டியா கவுன்சிலிங் நம்ம 2 lakhs ஃபீஸ் கட்டுறோம், உடனே நமக்கு அந்த ரவுண்டு முடிஞ்ச உடனே கொடுத்துறாங்களா? கிடையாது. அப்போ எல்லா கவுன்சிலிங் ப்ராசஸ் முடிஞ்சதுக்கப்புறம் கடைசியாக அதை எடுத்து 2 lakhs காலேஜ் அலாட் ஆகுது, ரீஃபண்ட் பண்ணுறாங்க. அதே மாதிரி இன்ஜினியரிங் கவுன்சிலிங்கில் 5,000 கட்டிட்டு காலேஜில் சேரலைன்னா ரீஃபண்ட் பண்ணுறாங்க. பட் அதுக்கு டைம் எடுத்துக்குது. இன்ஜினியரிங் கவுன்சிலிங் இது இப்போ இந்த வருஷம் கிடையாதுங்க, இந்த வருஷம் கிடையாது. லாஸ்ட் இயர் வரைக்கும் 5,000 கட்டிட்டு திருப்பி ஜாயின் பண்ணல அப்படின்னா ரீஃபண்ட் பண்ணுறாங்க, டைம் எடுத்துக்குது. அதே மாதிரி இந்த வருஷம் டிஎஃப்சி சென்டரில் பணம் கட்டுறாங்க. ஒருவேளை டிஎஃப்சி சென்டரில் பணத்தை கட்டிட்டு சேராமல் போகலாம். புரியுதுங்களா? அந்த காலேஜில் போய் பார்க்குறாங்க, அந்த காலேஜ் பிடிக்கல, அப்போ சேராமல் போகிறாங்க. அந்த சேராமல் போனாங்கன்னா இந்த வருஷம் அந்த 50,000 உடனே டிஎஃப்சி உடனே கொடுப்பாங்களா? உடனே கிடைக்காதுங்க. அந்த கவுன்சிலிங் ப்ராசஸ் முடிஞ்சதுக்கப்புறம் தான் கிடைக்கும். இதுவும் இன்ஜினியரிங் கவுன்சிலிங்கில் இந்த வருஷம் இந்த இஷ்யூஸ் வரதான் போகுது. ஏன்னா லாஸ்ட் இயர் நீங்கள் அந்த காலேஜுக்கு போகிறீங்க, போனதுக்கப்புறம் பிடிக்கலன்னா சேராமல் வந்துடலாம். பட் இங்கே டிஎஃப்சியில் என்ன பண்ணுறீங்க? டிஎஃப்சியில் ஃபீஸ் கட்டிடுறீங்க. அப்போ டிஎஃப்சியில் ஃபீஸ் கட்டுறதுக்கு முன்னாடி அந்த காலேஜ் போய் பார்த்துட்டு போய் ஃபீஸ் கட்டுங்க. அந்த காலேஜ் பிடிச்சிருந்தா ஃபீஸ் கட்டுங்க. அதே மாதிரி தான் டிஎன் மெடிக்கல் செலெக்ஷனில் நீங்கள் ஃபீஸ் கட்டிட்டோம் அப்படின்னா திருப்பி ரீஃபண்ட் வாங்குறதுக்கு டைம் ஆகலாம். இது ஒரு டிஸ்அட்வான்டேஜாக இருக்கலாம். பட் அட்வான்டேஜஸ் பொறுத்த வரைக்கும் கவுன்சிலிங் ப்ராசஸில் தேவையில்லாத மாணவர்கள் எடுக்க மாட்டாங்க, தேவையில்லாத மாணவர்கள் காலேஜ் எடுக்க மாட்டாங்க. இதெல்லாமே நடைமுறைக்கு இப்போ நம்ம பேட்டி கொடுத்துருக்கிறத வச்சும் நம்மளுடைய நிறைய டைம்ஸ் ஆஃப் இந்தியாவில் வரதை வச்சும் சொல்கிறோம், நான் சொல்லலைங்க. அப்போ இந்த மாதிரி இருக்கும்போது இதை நீங்கள் கருத்தில் வச்சுக்கணும். இது நடைமுறைக்கு வந்தால் என்ன அட்வான்டேஜஸ், என்ன டிஸ்அட்வான்டேஜஸ், இது வந்துருச்சுன்னா நம்ம உடனே நீங்கள் நினச்சிக்காதீங்க இந்த கவர்மெண்ட் ஃபிக்ஸ் பண்ண ஃபீஸ் மட்டும்தான் ப்ரைவேட் மெடிக்கல் காலேஜ் வாங்குவாங்க அப்படிங்கிற ஒரு எண்ணத்தை மட்டும் நீங்கள் நினச்சிக்காதீங்க. அப்போ அந்த காலேஜ் டீட்டெயில் பற்றி டீட்டெயிலாக தெரிஞ்சுக்கணும், ஃபீஸ் டீட்டெயிலாக தெரிஞ்சுக்கணும். நீங்கள் ப்ரைவேட் மெடிக்கல் காலேஜ் போகிறவங்களா இருந்தது அப்படின்னா கண்டிப்பாக இந்த காலேஜ் டீட்டெயிலாக தரவாக தெரிஞ்சுக்குங்க. இதில் இந்த சிஸ்டம் நான் நடைமுறைக்கு வரக்கூடாதுன்னு நினைக்கல.
இந்த சிஸ்டம் நடைமுறைக்கு வந்தாலும் பிரைவேட் கல்லூரிகள் எந்த மாதிரி ஃபீஸ் கலெக்ஷன் எல்லாம் இன்வால்வ் ஆகலாம், ஒருவேளை வாங்காமலும் போகலாம், ஒருவேளை எக்ஸ்ட்ரா ஃபீஸ் வாங்கலாம். இதெல்லாம் கல்லூரி கையில் தான் இருக்குதுங்க. கல்லூரியுடைய நிர்வாகத்தின் கையில் இருக்குது. இந்த அரசாங்கம் எடுக்கக்கூடிய ஒரு முயற்சியில் இருக்குது. ஸோ இந்த மாதிரி எங்களுடைய அப்டேட் உங்களுக்கு பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். மீண்டும் ஒரு நல்ல பதிவுடன் உங்களை சந்திக்கின்றேன். நன்றி, வணக்கம்.